நேயர்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில பல முக்கியமான விஷயங்கள் அலச போறோம். அது இல்லாம இன்னைக்கு முக்கியமான நாள். நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள். நம்முடன் இந்த பிஸியான ஷெட்யூல்ல அதுவும் பொங்கல் பண்டிகை அன்னைக்கு நம்முடைய நண்பரும் மூத்த பத்திரிகையாளருமான கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்திருக்காரு. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. நேயர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்கள். உங்களுக்கு முதல்ல ஸ்பெஷல் ஹாப்பி பொங்கல். ஹாப்பி பொங்கல். இன்னைக்கு யாருக்கு பொங்கல் வைக்கலாம்? காலையிலேயே காங்கிரஸ் திமுகவுக்கு ஒரு பொங்கல் வைக்கிறாங்க. ஆமா, அது ஜனநாயக பொங்கல் சொல்லிட்டு இருந்தாங்க. அதோட அந்த பொங்கல் ஒரு ஒரு இனிப்பு தர ஒரு பொங்கல் மாதிரி தெரியல கூட்டணிக்கு. எதையோ இழக்கிறதுக்கு வேண்டி ஏதோ ஒரு கதையை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது ஏன்னா திமுக காங்கிரஸ் கூட்டணின்றது நேற்று ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கப்புறம் அதை ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு கொள்கையை உடன்படிக்கை பண்ணி அதற்கு பிறகு வந்த ஒரு கூட்டணி கிடையாது. நாளா இருக்கிற ஒரு கூட்டணி, தொடர்ந்து ஜெயிக்கக்கூடிய ஒரு வெற்றி கூட்டணி. சட்டமன்ற தேர்தல் ஆகட்டும், பாராளுமன்ற தேர்தல், இல்ல உள்ளாட்சி தேர்தல், எந்த ஒரு தேர்தலாலும் காங்கிரஸ் திமுக கூட்டணி என்பது ஒரு நிறைய தேர்தலில் வெற்றி எடுத்திருக்கிற ஒரு கூட்டணி. அந்த கூட்டணிக்கு இன்னைக்கு சில பல பிரச்சனைகள், பேசுபொருள், வதந்திகள், அதுக்கப்புறம் வன்மமான கருத்துக்கள் எல்லாமே வருது. பட் நான் என்ன நினைக்கிறேன்னா, கூட்டணி மாறும், கூட்டணி உடையன்ற மாதிரி பார்க்கல. பட் இது கூட்டணிக்கு நல்லதல்ல. உதாரணத்துக்கு எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, திமுக ஆட்சியின் மீது மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா கோபமா வந்துட்டு இருக்கு அப்படின்றாங்க. இப்ப அந்த கோபம் ஓரளவுக்கு ஜாஸ்தி ஆகுதுன்னா கண்டிப்பா வாக்கு விகிதாச்சாரம் குறையும். இப்போ வாக்கு விகிதாச்சாரம் குறையும் போது காங்கிரஸ் ஆகட்டும் இல்ல மற்ற கூட்டணி கட்சிகள் ஆகட்டும், போன தேர்தலில் எப்படி ஒரு ஒரு உழைப்பை தந்து ஒரு கூட்டணிக்கு ஒத்துழைச்சாங்களோ, அதே மாதிரி திமுக எப்படி ஒரு உழைப்பை ஒத்துழைச்சாங்களோ, அந்த மாதிரி வந்தாதான் அவங்க பழைய மாதிரி அந்த திருப்பி அந்த தேர்தலில் வெற்றி பெற முடியும். அப்போ ஒரு இழுபறி அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. இப்போ பாரதிய ஜனதா கட்சி அசுர வளத்துல வேகத்துல தேர்தலை கூர்ந்து கவனிக்கும் பொழுது இந்த மாதிரியான சர்ச்சைகள் எல்லாம் காங்கிரஸ் கட்சிக்கு நல்லது இல்லை. ஒரு ஒரு தரவோட சொல்றேன்னு பார்த்தா, காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு தேதியில 30,000 பூத்துல தான் பூத் லெவல் ஏஜென்ட் போட்டிருக்காங்க, BLA 1. இதுதான் அவங்க சிஇஓ கிட்டையும் சொல்லியிருக்காங்க, தேர்தல் அதிகாரி கிட்டையும். ஆனா பாரதிய ஜனதா கட்சியோ இல்ல அதிமுகவோ இல்ல திமுகவோ அவங்க பாத்தீங்கன்னா 60,000 பூத் லெவலுக்கு மேல போட்டிருக்காங்க. அப்போ பூத் லெவல் ஏஜென்ட் நீங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரி பண்ண மாட்டேன்றீங்க, கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான விஷயங்கள் எதுவுமே பண்ணாம ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்ற ஒரு புதிய கூர்மையான ஒரு ஒரு பிரச்சாரத்தை எடுத்திருக்கிறாங்க. இது பார்க்கணும், போக போக பார்க்கணும். இது தேர்தலில் எந்த மாதிரியான ஒரு எதிர்வினையை ஆற்றும்ன்றதை பார்க்கணும். மற்றபடி கூட்டணிக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லைன்ற மாதிரி தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனா இன்னொரு விஷயம் முக்கியமா பார்க்கணும் கூட, அதாவது ஹை கமாண்டோட ஒரு ஒரு சப்போர்ட் இல்லாம ஒரு இவ்வளவு ஸ்ட்ரெயிட்டா பேச முடியாதுல்ல. ஏன்னா மாநில தலைவரும் சொல்லியிருக்கிறாரு, மத்தவங்க சொல்றதெல்லாம் கிடையாது, அதுக்குன்னு கமிட்டி போட்டிருக்கான்னு சொல்றாங்க. ஆனா குறிப்பா மாணிக்கம் தாகூர் அதாவது டிஎம்கேவை டிச் பண்ற மாதிரி பேசுறாருல்ல. ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி நீங்க எழுப்பியிருக்கீங்க. அதாவது ராகுல் காந்தி கூடலூர் வராரு. அதுக்கப்புறம் ராகுல் காந்தி இதுவரையிலும் திமுக பற்றி விமர்சனம் பண்ணது கிடையாது. ஆனா ராகுல் காந்திக்கு தெரிஞ்சு இதெல்லாம் நடக்குதா? பிரியங்கா காந்தியோட ஆசையோட இதெல்லாம் நடக்குதா? சோனியா காந்தி அவர்கள் இதுல என்ன பண்றாங்க? இல்ல ஒரு குடும்ப கட்சி என்ன பண்ணுது? அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள் இருக்கிறாங்க, சிதம்பரம் போன்ற மூத்த தலைவர்கள்லாம் இருக்கிறாங்க. இப்போ ஒரு கூட்டணியில இருக்கும்போது இந்த கூட்டணி கட்சி தோக்கணும்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுறாரு. தீய சக்தி திமுகன்னு பேசுறாரு. குடும்ப ஆட்சியின் பிடியில் இருக்கு அப்படின்றாரு. குடும்ப அரசியல் பேசும்போது திமுக கொண்டிதான் பாதிப்புன்னு இல்லை. அதே இன்னைக்கு திமுக குடும்ப அரசியல் சொல்றவரு நாளைக்கு விஜய் அவர்கள் திருப்பி காங்கிரஸ் குடும்ப அரசியல் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அப்போ இது எதுவுமே உணராம ஒரு நடிகர் வராரு, அந்த நடிகர் பின்னாடி ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு, வாக்காளர்கள், இளம் வாக்காளர்கள் இருக்கிறாங்க அப்படின்றது உண்மைதான். அதற்காக நீங்க கட்சியை பார்க்க மாட்டீங்க, கோட்பாடுகளை விட்டு கொடுப்பீங்க, கொள்கையை விட்டு கொடுப்பீங்க. அதெல்லாம் கூட போட்டோம். பட் இவ்வளவு நாளா இருந்த ஒரு கூட்டணி விஜய்ன்ற ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம் நீங்க ஆளாளுக்கு ஒரு ஒரு கருத்து பேசுவாங்க, அதை கண்டிக்காத ஒரு தலைமை இருக்குமே. ஆனால் இது இதே திமுக காரங்க திருப்பி செஞ்சா காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன? காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? இல்ல காங்கிரஸ் கட்சிங்க வளர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும்? ஆல்ரெடி காங்கிரஸ் கட்சி அதிமுக பெருசா வளர்ந்து வந்த காரணத்தினால் இருதுருவ அரசியலா மாறி அதிமுக வர்சஸ் திமுக, திமுக வர்சஸ் அதிமுக மாறின காரணத்துல தான் காங்கிரஸ் கட்சிக்கு இங்க ஒரு பேசுபொருளோ இல்ல வாக்கு விகிதாச்சாரமோ இல்லாம போச்சு. அப்ப திருப்பி அதே மாதிரி போறதுக்கும் இருக்கு. ஒருவேளை தாவேக்காவை இன்னைக்கு நீங்க வளர்த்து விடுறீங்க, தாவேக்காவோட சேர்ந்துறீங்க, தாவேக்கா நாளைக்கு 3வது பெரிய கட்சி ஆயிட்டு காங்கிரஸையும் கைட்டு விட்டா அப்ப காங்கிரஸ் கட்சியோட நிலைமை என்ன? சோ ஒரு கட்சியை பலப்படுத்துறதுன்றது அடிப்படையில மக்கள் கிட்ட இருந்தும் தன்னுடைய தொண்டர்கள் கிட்ட இருந்து வரணும். ஆட்சி அதிகாரத்துல பங்கு வர்றதுனால வராது.
என்னைக்குமே ஆட்சியாளர்களை விட மக்கள் வந்து ஆட்சிக்கு எதிரில் இருக்கிறவங்க அவங்களோட பிரச்சனையை பேசினாங்கன்னா அவர்களை தான் நேசிப்பாங்க. அந்த நேசிக்கிற தன்மை இருக்கிற காரணத்தினால்தான் ஆட்சி மாற்றம் என்பது தமிழகத்துல அடிக்கடி நடக்குது. ஒரே கட்சி உட்கார்ந்துகிட்டு இருக்குல்ல. காங்கிரஸ் கட்சி சுதந்திரம் வாங்கி கொடுத்தாங்க, போராட்ட தியாகிகள் எல்லாம் இருந்தாங்க. அதற்காக காங்கிரஸ்கேவா ஓட்டு போட்டுட்டு இருக்கிறாங்க. களத்திற்கேற்ற ஒரு அரசியல், மக்கள் பிரச்சனை பேசுகின்ற அரசியல்வாதி, மக்களோட எண்ணோட்டத்துக்கும் உணர்வுகளுக்கும் சேர்ந்து பயணம் பண்ற மாதிரி ஒரு தேசிய கட்சி. அப்படி இருந்தா சாத்தியக்கூறு இருக்கும். இன்னைக்கு இந்தி இந்தி திணிப்பு பிரச்சனையை பத்தி இன்னைக்கு ஒரு படம் எடுத்திருக்காங்க. இப்ப அதை வந்து அமைதியே கடந்து போயிட்டா யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு அது பாஜக அப்ப இருந்தது ஆட்சியில இல்ல காங்கிரஸ் இருந்தான்னு யாரும் போய் கூகுள்ல போய் பார்க்க போறது இல்ல, சாட் ஜிபிடில போய் செக் பண்ணி பார்க்க போறது இல்ல. நீங்களா வந்து கடிதம் எழுதி நீங்களா அதை பெருசாக்கி இந்த படம் வந்து ஒரு 3 நாள் ஓடிட்டு அதுக்கப்புறம் அதுவே வந்து புஷ்னு போயிடும், எந்த படமா இருந்தாலும். ஆனா அதை பேசு பொருளாக்கி அதுக்கப்புறம் ஜனநாயகனுக்கு வந்து ஆதரவான கருத்து சொல்லி, பராசக்திக்கு எதிரான கருத்து சொல்லி, நீங்க என்ன என்ன உங்களுக்கு கிடைக்குது இதனால? ஏன்னா ஒரு 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 பூத்ல ஒரு 5 வாக்குகள் இதனால கூட போதா? கிடையாது. அப்போ பூத் லெவல் இப்ப அரசியல். நீங்க சொல்ற மாதிரி, இப்ப நீங்க சொல்லும் போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, பூத் கமிட்டி லெவல்ல காங்கிரஸ பாஜக தாண்டிடுச்சு. அது உண்மைதானே? உண்மைதான். 30,000க்கு இவங்க போட்டிருக்காங்கன்னா அவங்க 61,000 பூத் லெவல் போட்டிருக்காங்க. பூத் லெவல் BLA 1. இன்னொன்னு, காங்கிரஸ் கட்சியினுடைய வாக்கு விகிதாச்சாரம் பார்க்கும் 3% மேல போறல. ஆனா இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி என்பது அந்த வாக்கு விகிதாச்சாரம் தாண்டிடுச்சு. அவங்க வந்து மோடி அவர்கள் எதிர்ப்பு சூழ்நிலை இருக்கும்போது 4 பாராளுமன்ற உறுப்பினர்கள் வைத்திருக்கிறாங்க. ஆனா 60,000க்கு மேல பூத் லெவல்ல ஆள் போடுறாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? ஏதோ ஒண்ணு அவங்க எதையோ ஒண்ணு கொளுத்தினா போடுறாங்க இல்லையா? அது வந்து மக்களுக்கு அருவருப்பான அரசியலோ ஏத்துக்கிற அரசியலோ, அந்த குறைந்தபட்ச ஜிஎஸ்டியை வந்து கேக் கொட்டி கொண்டாடி அவங்க பண்ணாங்க. அந்த ஜிஎஸ்டி எதிர்த்து நீங்க நாடு தழுவிய தெருவா ஒரு போராட்டம் பண்ணீங்களா? கிடையாது. திருப்பரங்கன்ற இஷ்யூல காங்கிரஸோட பார்வை தெளிவான பார்வை, கொள்கையில பிரச்சனை கிடையாது. ஆனா அதையாவது நல்லா பேசுனீங்களா? சாம்சங் விவகாரம் எடுத்துக்கோங்க, தொழிலாளி பிரச்சனை இல்ல, எந்த ஒரு மக்கள் பிரச்சனையுமே, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, காங்கிரஸ் கட்சி அந்த விமான நிலையம் வரணும்னு எதிர்பார்க்கல. கொண்டு வர்றது பாரதிய ஜனதா கட்சியும் ஆட்சியில் இருக்கிறவங்களும். அதிமுக இருந்த ஆட்சி காலத்துல பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வரணும்னு நினைச்சது, திமுக ஆட்சியிலும் கொண்டு வரணும்னு நினைக்குது. ஆனா காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு அதுல எதிராதான் இருக்கணும். ஆனா அதுல வந்து விஜய் கருத்து சொல்லியிருக்காரு. இப்ப அதுல கூட வந்து உங்களுக்கு ஒரு கருத்து ஒத்துப்பாடு வருது. ஆனா மக்கள் பிரச்சனைன்னு வரும்போது காங்கிரஸ் அந்நியப்பட்டு தானே இருக்கிறது. அப்ப திமுக வந்து வாக்கு கொடுக்கிற இடத்துல, அதாவது சீட்டு கொடுக்கிற இடத்துல இருக்கு. அதை வாங்கி பெற்று வெற்றி பெற இடத்துல வந்து திமுக உழைப்பு இருந்தாதான் சாத்தியம். அது புரியாமல் ஒரு சிலர் பேசுகிறாரு. அது அவர்களோட கட்சியோட நம்பிக்கை. பட் கூட்டணின்னு பார்க்கும்போது இது காங்கிரஸ் பண்ணுவது வந்து ஒரு ஒரு சூழ்நிலைக்கேற்ற ஒரு அரசியல் தான். இதுல வந்து ஒரு பெரிய சித்தாந்த அரசியலோ இல்ல மக்களுக்கு ஒரு கோபத்துல இருக்கிறாங்க அதனால மக்களோட எண்ணத்துக்கு நாங்க ஏத்த மாதிரி போறோன்ற மாதிரி அரசியல் எல்லாம் கிடையாது. உங்க சூழ்நிலைக்கு இப்ப ஏற்ற மக்கள் மனசுல இருக்கிற ஒரு கேள்வியை பேசுவோம். பாஜக வளருது சொன்ன மாதிரி உண்மையிலேயே அண்ணாமலை பீரியட்லயோ முருகன் பீரியட்லயோ வேற லெவல்ல வளர்ந்துருச்சு. கீழ் லெவல்ல பேச்சாளர்கள் பேசுறாங்க, எதையோ ஒண்ணு கொளுத்தி போறாங்க. ஆனா காங்கிரஸ்ல யார் பேச்சாளர், என்ன விஷயத்துக்காக அவங்க போராடி இருக்காங்க? அவங்க இப்ப இந்த சீட் பேரத்துக்காக மட்டும்தான் பேசுவாங்களா? இப்ப பராசக்தி இஷ்யூ நீங்க சொன்ன மாதிரி மறந்து போன விஷயத்த அந்த அதுக்கு லெட்டர் போட்டு அந்த படத்துக்கு வந்து ஒரு பப்ளிசிட்டி தேடுற மாதிரி இல்ல. இப்ப ராகுல் காந்தி வந்து விஜயோட சேருவாரா? இல்ல இப்ப அமித்ஷா இத்தனை தடவை வராரு தமிழ்நாட்டுக்கு, வந்து தமிழ்நாட்டுக்கு சொல்றாரு, பொங்கல் வைக்கிறாரு. ராகுல் காந்தி தமிழ்நாட்டு பக்கமே வர்றது இல்லையே. இப்ப கூடலூர் வந்தாரு, அதுக்கப்புறம் அடுத்தடுத்த பிளான் போட்டு தமிழகத்துல ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இப்ப எலெக்ஷனுக்கு இன்னும் டேஸ் கவுண்டிங் தானே. இது எதுவுமே பண்ணாம காங்கிரஸ் வந்து திமுக சுரண்டிக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? அவங்க கிட்டத்தட்ட காங்கிரஸ்க்கு வந்து இந்த தேர்தல்ல வந்துட்டு அவங்க என்ன கடைசியில வந்து நிக்கிறாங்கன்னா, எங்களுக்கு வந்து வாய்மொழி உத்தரவா கூட நீங்க வந்து கூட்டணியில பங்குன்றத கன்ஃபார்ம் பண்ணுங்கன்றாங்க. இப்ப வாய்மொழி உத்தரவுல கூட்டணி எப்படி கடந்த காலத்துல எந்த எந்த திராவிட கட்சினா கன்ஃபார்ம் பண்ணிருக்கா? ஒருவேளை தொங்கு சட்டமன்றம் வருது, திமுகவுக்கு வந்து அதிகப்படியான பெரும்பான்மை கிடைக்கலன்னா அவங்க சொல்லலாம். ஒருவேளை இப்ப இன்னைக்கு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டாங்க, கூட்டணி ஆட்சி தான் அப்படின்ட்டா அடுத்த பிரச்சாரம் என்ன பண்ணும் பிஜேபியும் அதிமுகவும்? மைனாரிட்டி திமுக தான் அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் அன்னைக்கு இருந்த நெஞ்சுறுதியும் தைரியமும் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் இல்ல கூட்டணிக்கு ஆட்சிக்கு அவர் ஒத்துக்கிட்டாரு. அதாவது உள்ளறையில பேச வேண்டியத இல்ல அண்ணாரிவாளத்துல இல்ல சீட்டு பேர நீங்க எங்க பேசுறீங்க அங்க பேச வேண்டியத இன்னைக்கு வெளியில இங்க சொல்றாங்க. இப்ப நீங்க உங்க 2 பேருக்குள்ள ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு கூட்டணி ஆட்சி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டீங்கன்னா அது நாளைக்கு ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அதை கேட்டு பெறலாமே. ஆட்சியே வருவதற்கு முன்னாடி சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாச காலத்துல இருக்கும்போது இப்படி ஒரு நிர்பந்தம் பண்றது அது கூட்டணி கட்சி அந்த குறவழியை பிடிக்கிறது தானே. இன்னொன்னு நீங்க மனசாட்சியோட சொல்லுங்க, உங்களோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன, திமுகவோட ஸ்ட்ரைக் ரேட் என்ன, உங்களோட கட்சிக்கு என்ன வாக்கு விகிதாச்சாரத்தோ அதுக்கேற்றாற்போல் தான் கேட்கணும்.
இன்னொன்னு எல்லா தேசிய கட்சிகளும் இல்ல எல்லா உதிரி கட்சிகள் என்ன பண்றாங்க? ராஜ்யசபா கொடுங்க, ராஜ்யசபா கொடுங்க. இப்போ ஒரு 35 சட்டமன்ற உறுப்பினர்னால ஒரு ராஜ்யசபா உறுப்பினர் எடுக்க முடியும். அப்போ திராவிட கட்சிகள் அதிமுகவும் திமுகவும் மாஞ்சி மாஞ்சி இந்த தேசிய கட்சிகளுக்கும் மற்ற உதிரி கட்சிகளுக்கும் அவங்களோட ராஜ்யசபா சீட்டை கொடுக்கறதுனால அந்த கட்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை. இன்னொன்னு ராஜ்யசபா என்பது மக்கள் பிரச்சனையை போய் பேசக்கூடியது. இப்ப நான் உதாரணத்துக்கு ஒரு சில பேர்கள் சொல்றேன். ஐயா சிதம்பரம் அவர்கள் அவர் கடைசியா ராஜ்யசபா போயோ இல்ல ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு எதனா நம்ம சமீபமா பார்த்தோமா? இல்ல. இதே மோவா மொய்த்ரா போய் பேசுறாங்க, டெரகோ பிரியன் போய் பேசுறாங்க. அது பாராளுமன்றம் ஆகட்டும் இல்ல ராஜ்யசபா உறுப்பினர் ஆகட்டும். அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஜி.கே. வாசன் இருக்கிறாரு. அதிமுகல அவருக்கு சீட் கொடுப்பாங்க ராஜ்யசபால. அவரு போய் ஆற்றின தொண்டு என்ன? அவரு என்ன விஷயத்த பேசி பிஜேபி திக்குமுக்காட வச்சார்? இல்ல காங்கிரஸ் கட்சியை திக்குமுக்காட வச்சார்? அவரும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தானே. அப்போ ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா உறுப்பினர்ன்றது மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கோ இல்ல ஒரு தனி மனித மசோதாவை எடுத்து வராரு, இல்ல ஒரு அரசியல் ரீதியா ஒரு சில மாற்றங்களை கொண்டு வராரு, ஒரு ஊழலை அம்பலப்படுத்துறாரு அப்படின்னா அதனுடைய கதையே வேற, அதனுடைய திருப்பு முனையே வேற. ஆனா நம்ம அப்படி எதுவும் பண்றது இல்ல. படித்தவர்கள் இப்ப டாக்டர் சாந்தா இருந்தாங்க கேன்சர் இன்ஸ்டிடியூட்ல, அவர்கள் வந்து ஒருவேளை ராஜ்யசபா உறுப்பினரா இருந்திருந்தாங்கன்னா கேன்சரோட அந்த பார்வைக்கு மருத்துவத்துக்கு எந்த அந்த அளவுக்கு விஷயத்துக்காக போராடி இருப்பாங்க. போராடி இருப்பாங்க. அந்த மாதிரி நம்மளை சுத்தி நிறைய எடுத்துக்காட்டுகள் இருந்தாங்க. அரசியல் கலக்காத இந்த போல ஆளுமைகளை வந்து நீங்க ராஜ்யசபா சீட்டு கொடுத்து அமிச்சீங்கன்னா, உதாரணத்துக்கு சச்சின் டெண்டுல்கரை ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குறாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு அதனால ஒண்ணும் பெரிய லாபம் கிடையாது. ஆனா நஷ்டம் இல்லை. ஒரு கிரிக்கெட்டர், ஒரு நல்லா பேசக்கூடியவர், நல்ல பிரச்சனை இல்லாதவர், ஒரு ஸ்போர்ட்ஸ்க்கு போட்டிருக்காங்க போது அந்த தவறுகள் நடப்பது தவிர்க்கப்படுகிறது. அது வந்து ஒரு ஒரு ஆளுமைகளுக்கு உண்டான இடமாக மாறும். அரசியல் வந்து பாராளுமன்றத்தை லோக்சபா வைத்து நீங்க பண்ணிக்கலாம். குறைந்தபட்ச ராஜ்யசபாவை வந்து நல்ல தரமான அரசியல் பேசுபவர்கள், அனுபவசாலிகளுக்கு, விஞ்ஞானிகளுக்கு, குழந்தைகள் படிப்பின் மேல் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள். இப்ப ஐயா அப்துல் கலாம் ஒருத்தர் தான் நம்ம தேடி கண்டுபிடிச்சோம். அந்த மாதிரி இன்னொரு நிறைய பேரை தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அது மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஒரு ஒரு டைவர்சிஃபைடா நீங்க அனுப்பும் போது என்ன ஆகும்னா அது மெருகேறும். ஆனா இங்க என்ன நடக்குதுன்னா பேர அரசியல்ல எனக்கு இவ்வளவு சீட்டு வேணும், அப்படி இவ்வளவு சீட்டு வேணும்னா ஒரு ராஜ்யசபா வேணும் அப்படின்னு அந்த தேர்தல் நேரத்துல கூட்டணிக்கு கணக்குக்காக அந்த பெரிய கட்சிகளை போட்டு ஒரு அமுக்குற ஒரு சூழல் தான் இங்க இருக்கிறது. அது பார்ப்பாங்க மக்கள், இதெல்லாம் இப்ப பார்த்து. பாஜக எல்லாமே தமிழ்நாட்டுக்கு ரூம் போட்டு யோசிக்கிற அளவுக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி என்ன பண்ணி இப்ப மாணிக்கம் தாக்கூரை வச்சு பேசிட்டு இருக்கிறாரு. இந்த ஒரு ராகுல் காந்தி இங்க வருவாரா, பேசுவாரா, இல்ல அடுத்த கட்ட முயற்சிகள் தான் செய்வாரா? ரொம்ப முக்கியமான கேள்வி இங்க. அதாவது என்னன்னா எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இந்த பேசுபொருள் மயிலாப்பூர்ல ஒரு தனியார் வீடு எடுத்து அமித்ஷா இங்கே தங்க போறாரு அப்படின்னு இப்பொழுது பேசுபொருள். ஒரு 15 தினங்களுக்கு முன்னாடி என்ன பேசுபொருள்னா பனையூர்ல வீடு பார்த்துட்டாரு, விஜய் வந்து என்டிஏ கூட்டணியில கொண்டு வரதுக்கு உண்டான வியூகங்களும் அமித்ஷா அமைக்கிறாரு. ஏதோ ஒண்ணு இதுக்கு நடுவுல அவங்க வந்து வந்து போறாங்க. அமித்ஷா வந்து போறாரு, இப்ப மோடி வந்து 23ஆம் தேதி வர போறாங்க. மாறி மாறி வராங்க, ஒரு ஒரு கூட்டணி பேசுறாங்க, அவங்களுக்குள்ள ஒரு காரியகர்த்தா கூட்டம் போடுறாங்க, ஏதோ ஒண்ணு பேசுறாங்க. இங்க இவங்க அனுப்புறவங்க யாரு வராங்க யாரு போறாங்கன்னு தெரியல. அதுல பாதி பேர் புதுசு. கோவால வந்து தோத்து போன அரசியல்வாதி, மத்திய பிரதேசத்துல தோத்து போன அரசியல்வாதி, ராஜஸ்தான்ல அங்க இருக்கிற மாநில ஆட்சி இழந்த அரசியல்வாதி, இந்த மாதிரி ஒரு 4-5 அரசியல்வாதியை போட்டு இது ஒரு கமிட்டின்னு போட்டு அனுப்புறாங்க. அன்னாரி வளத்துக்கு இவங்க வந்த உடனே இப்ப நேரமே வரல, போயிட்டு அப்புறம் வாங்கன்னு திருப்பி அமைச்சிடுறாங்க. இதெல்லாம் ஏன் நடக்குது? ராகுல் காந்தி வந்து முன்னெடுத்து இதெல்லாம் நடத்தணும். ஏன்னா இது வந்து ஒரு சட்டமன்ற தேர்தல் ஒண்டி கிடையாது. இன்னைக்கு இந்த சட்டமன்ற தேர்தல்ல திமுக திருப்பி ஜெயிச்சாதான் 2029க்கு உங்களுக்கு பாராளுமன்ற தேர்தலுக்கு அது ஒரு வலுவான கூட்டணியா இருக்கும். எடப்பாடி பழனிசாமி கிட்ட என்ன சொல்லி அனுப்புறாரு அமித்ஷா? 2026 முதல்வர் வேட்பாளர் நீங்க, உங்களோட தேர்தல் 2026, அதை நீங்க ஜெயிக்கிற வழியை பாருங்க. 2029 தேர்தல் எங்களுக்கு உண்டான தேர்தல், பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வர தேர்தலுக்கு ஒரு வியூகம், அதுக்கப்புறம் 4 வருஷம் 5 வருஷம் கழிச்சு வர அடுத்த தேர்தலுக்கு ஒரு வியூகம், அப்படி யூகத்துக்கு மேல வியூகம் போட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இவங்க கூட்டணியில இருக்கிற கட்சியை பத்தி அன்றாட விமர்சனம் கேட்டா இது காங்கிரஸோட உட்கட்சி ஜனநாயகம். முதல்ல கோஷ்டி பூசலை தவிர்க்கணும். இந்த கவர்னர் சும்மா தானே இருக்காரு. இந்த கவர்னர் எவ்வளவு விஷயத்துல மசோதா கையெழுத்து போடாம ஒரு ஒரு அடக்குமுறையை கொடுக்குறாரு. மாணவர்கள் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க. உண்மையிலே மக்கள் மீது அக்கறை இருந்தா கவர்னர் மாளிகை ஒரு முற்றுகை போராட்டம், இல்ல கவர்னருக்கு போற இடத்துல ஒரு கருப்பு பல், இப்படி விட்டா காங்கிரஸ் கட்சி என்பது நீரோட்டமா இருக்கும். அதை விட்டு விட்டு அன்றாட மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள், அவரு என்ன களப்பணி ஆற்றிருக்கார் மாணிக்கம் தாக்கூர்? அவர் யாருக்கு இதுக்கு முன்னாடி தெரியும்? ஐயா எலைட் பாலிடிக்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கிறாரு அவரு. கண்டிப்பா எலைட் பாலிடிக்ஸ் தான், ஒயிட் கலர் பாலிடிக்ஸ். மக்களுக்கு வந்து போயிட்டு ஒரு 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 ஒரு
அன்பளிப்பு கொடுக்கறதாகட்டும், இல்ல அவங்க கோரிக்கை கேட்கறதாகட்டும், மக்களா களத்துல போய் பயணிக்குவது, ஒரு எதிர்க்கட்சியா இருந்து, அதாவது கூட்டணியில இருந்தாலும் எதிர்க்கட்சி நிலைப்பாடு எடுக்கலாம். ஒரு இடத்துல திமுக அரசு தவறு செய்யுமே, ஆனால் கூட்டணியில இருக்கும்போது தான் இன்னும் கவனமா இருக்கணும். ஆனா நீங்க இங்க பண்றது தப்பு, இது சரி கிடையாது, இது சரி செய்யணும். காங்கிரஸ் கட்சி நாங்க கூட்டணியில இருப்போம், ஆனா மக்களுக்கு குரல் கொடுப்போம்னு சொல்லி ஒரு ஒரு அரசியலை எடுத்து வைத்தால் அந்த கட்சி நீரோட்டமா இருக்கும். அதை எதுவுமே இல்ல பண்ணாம இப்ப வந்து எக்ஸ்ட்ராவா சீட்டு திமுக வாங்கி வந்து ஒரு பீரியடுக்கு மேல நீங்க வேண்டான்னு சொல்லிடுவாங்களா? திமுக கழட்டி விடுற ஸ்டேஜுக்கு வந்துருவாங்களா? அது பழைய சூழ்நிலை இருந்தா அதுக்கு சாத்தியக்கூறு இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில அதுக்கு சாத்தியக்கூறு. இப்ப விஜய் ஒருவேளை இல்ல அப்படின்னா அந்த ரிஸ்க வந்துட்டு திமுக எடுக்கலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் நிர்வாகம். இப்ப விஜய் ஒரு குறுக்குல ஒரு பிளேயர் வந்ததுனால விஜய் யாரோட ஓட்டு எடுக்க போறாரு தெரியல. அதனால அதிமுகவும் சரி திமுகவும் என்ன நினைக்கிறாங்கன்னா, விஜய வந்து நம்ம கையாளணும் அப்படின்னும் போது ஒரு வலுவான கூட்டணி இருந்தா நமக்கு பிரச்சனை கிடையாது. ஒருவேளை விஜய் குறுக்குல கிறுக்குல வந்தா போலனா விஜய் கிட்ட தோக்குறதுன்றது முக்கியம் இல்ல. திமுக கிட்ட அதிமுக தோக்க கூடாது. அதிமுக கிட்ட திமுக தோக்க கூடாது. அப்போ எனக்கு உண்டான வாக்குகளை விஜய் பிரித்து விட்டால் நான் பிரதான எதிர்க்கட்சியிடம் தோற்று விடுவேன். இல்ல என்னோட எதிரி கட்சி கிட்ட தோத்து விடுவேன். அதற்கு இடம் கொடுக்க கூடாத அந்த காரணத்தினால இன்னைக்கு கட்சிகள் எல்லாம் கூட்டணியை பிடிக்க வேண்டியதா ஒரு சூழ்நிலை இருக்கு. இல்லைன்னா கடந்த காலத்துல அம்மையார் ஜெயலலிதா வந்து யாரோடமும் கூட்டணி எல்லாம் தனியா நிக்கிறேன்னு போறதுக்குன்னு சொல்லிட்டு நின்றுட்டாங்க. இன்னும் ஒரு திராவிட கட்சி வெற்றி பெற்றிருக்கு. மேபி இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுக்கு வசீகரம் அதிகம் இருக்கு. மக்கள் கிட்ட ஆட்சி மீது கெட்ட பேர் இருக்கு. ஆனா திமுக தலைவர் முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் மீது அந்த அளவுக்கு விமர்சனம் வரல. அப்படி இருக்கும்போது அவர் ஒரு ரிஸ்க் எடுக்கலாம். ஆனா அவரோட சூழ்நிலை இன்னைக்கு எடுக்க முடியாத ஒரு கட்டாயம். காரணம் என்ன? திமுக அதை டெஸ்ட் பண்ணியே பார்க்கல. என்னைக்குமே ஒரு கூட்டணி பலத்திலேயே இருந்து இருந்து பழகிட்டு திடீர்னு காங்கிரஸ் கட்சி கூட்டணியை விட்டு வெளியில போகுதுன்னா ஆப்ஷன் என்ன அப்படின்றது தேடுற நிலைமையில இருக்காங்க. அப்படி ஒருவேளை காங்கிரஸ் கட்சியா போகுது அப்படின்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு. ஆனா அதை வந்து உடனே சொல்லணும். ஏன்னா இப்ப டிஎம்டிகே வெளியில இருக்கு, ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் வெளியில இருக்கிறாரு. அப்ப நிறைய சாய்ஸஸ் இருக்கு. ஆனா இவங்க இந்த காலதாமதம் பண்ணும்போது இது என்ன ஆகும்னா காங்கிரஸ்க்கும் வேற கதி கிடையாது, திமுகவுக்கும் வேற கதி இல்லாம ஒரு சண்டையோடவே ஒரு தேர்தலுக்கு போவாங்க. ஒரு சண்டையோட தேர்தலுக்கு போனா நம்ம பீகார்ல பார்த்தோம் என்ன நடந்ததுன்னு. சண்டையோட தேர்தலுக்கு போகும்போது நீங்க கூட்டணி வலுவா இருந்தாலும் அந்த தேர்தல் தோல்வி முகம் தான் உங்களுக்கு கிடைக்கும். உதாரணத்துக்கு 2025 தேர்தல் எடுத்தாலும் சரி, 2020 தேர்தல் எடுத்தாலும் சரி, ஆர்ஜேடின்ற ஒரு கட்சி காங்கிரஸை நம்பி நம்பி ஏமாந்ததுதான் மிச்சம் இந்த 10 வருஷத்துல பீகார்ல. மக்கள் வந்து ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்க, ஓட்டு போட்டாங்க எதிர்த்து. ஆனா அந்த ஓட்டுகள் சிதற விட்ட காரணத்தினால அங்க வந்து காங்கிரஸ் கூட்டணி படுதோல்வி அடைஞ்சு. அசாதுதீன் ஓவைசி வந்து கடைசியா கேட்கிறாரு, என்னங்க சொல்றீங்க? இல்ல இல்ல நீங்க இல்லாமலே நாங்க ஜெயிச்சிருவோம், நாங்க கம்ப சுத்திருவோம். நாங்க காங்கிரஸ் கட்சி 6, அவங்க 5. அது ஒரு புதிய கட்சி. காங்கிரஸ் அளவுக்கு முடிச்சு பெரிய கட்சி விட்டாங்க, கிடையாது. முடிச்சு விட்டாங்க. முடிச்சு விட்டாங்க. ஒழுங்கா அந்த அவரையும் சேர்த்து கூட்டணியில வச்சிருந்தா கூட்டணியில ஒரு 5 சேர்ந்து இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சில இடத்துல ஓஏசி பிரிக்காத ஓட்டுனால இன்னும் ஒரு 3-4 சட்டமன்ற உறுப்பினர்கள் கிடைச்சிருப்பாங்க. இப்படி வந்த ஒவ்வொருத்தரையும் நொரநாட்டியம் பேசி நாங்க பெரிய கட்சி தெரியுமா, எவ்வளவு நாளா இருக்கிறோம் தெரியுமா, எங்க வரலாறு தெரியுமா, நாங்க வளர வேணாவா, இப்படி பேசி பேசி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒயிட் காலர் எலிட் அரசியல் பண்ணிவிட்டு மக்களோட அன்றாட அரசியல் பேசாம மக்களோட பிரச்சனைகள் புரிதல் இல்லாத காரணத்தினால் காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு நாளும் அந்நியப்பட்டு போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சுருக்கமா வெளிப்படையா சொல்லணும்னா பிஜேபிக்கு ஸ்லீப்பர் செல் வேலையை தான் காங்கிரஸ் கட்சி பார்த்து கொண்டிருக்கிறது. ஓகே. இப்போ விஜய்க்கு ரசிகர்களுக்கு ஒரு கசப்பான பொங்கலா இருக்கு. ஜனநாயகன் வரும் வரலன்னு போட்டு இன்னைக்கும் சுப்ரீம் கோர்ட்ல போயிருக்காங்க. 20ஆம் தேதி ஹைகோர்ட்ல பாத்துக்கன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறீங்க? ஜனநாயகனுக்கு சிக்கல் மேல சிக்கல், கொக்கி மேல கொக்கி போடுறாங்கல்ல. அதுங்க இப்பதானே அரசியல் அப்படி அவர் என்னதான் அந்த படத்துல பண்ணி வச்சிருக்கிறாரு? சென்சார் போர்டு பிரஷர் பண்றாரு. சென்சார் போர்டு பிரஷர் கிடையாது, பாஜக டென்ஷன் ஆற அளவுக்கு என்ன வச்சிருக்கிறாரு அந்த படத்துல? அவங்க அரசியல்வாதிகள்லாம் ஊழல்வாதிகள், அவங்களெல்லாம் சாட்டை எடுத்து அடிக்கிற மாதிரி அவர் தான் தன்னை எம்ஜிஆர் மாதிரி காட்டியிருக்காரு. எம்ஜிஆர் கட்சியில கஷ்டப்பட்டு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்கு. இவர் பாட்டுன்னு இவர் தான் எம்ஜிஆர்னா இப்ப எம்ஜிஆர் ஓட்டு எல்லாம் எங்க போகும்? அந்த பிரச்சனை. இன்னொன்னு இவர் தான் ஏதோ ஊழலை வந்து தட்டி கேட்கிற மாதிரி, மத்தவங்க எல்லாம் ஊழலை வந்து டெய்லி அன்றாட சுவாசிக்கிற மாதிரி இருக்கு. ஊழல் எல்லா இடத்துலயும் இருக்குதான். ஆனா அதை விஜய் கேட்க கூடாது அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சி நிக்குது. நீ ஏன் வந்து இன்கம் டாக்ஸ் சரியா கட்டல? நீங்களே வந்து கரூர் சம்பவத்துல அங்க 40 பேர் இறந்ததுக்கு பிறகும் அங்கிருந்து இடத்துல இருந்து ஓடி வந்த ஒரு ஆளுமை. நீங்க ஒரு படம் எடுப்பீங்க, அதுல நாட்டுல இருக்க அரசியல்வாதிகளை கேவலமா காட்டுவீங்க. அதை நாங்க ஏத்துக்கணுமான்ற மாதிரி கூட இருக்கலாம் பிரச்சனை. இன்னொன்னு அடிப்படையில சென்சார் போர்டுல உட்கார்ந்து இருக்கிறவங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுப்பினர்கள் தானே. அவங்களுக்கு அதுல ஏதோ வந்து ஒரு வருத்தம் இருக்கு, அதுல பிரச்சனை இருக்கு. இப்ப கூட இந்த பிரச்சனை என்ன சொல்றாங்க, திமுக தான் காரணம்ன்றாங்க. இப்ப சென்சார் போர்டுல என்ன ஆர் எஸ் பாரதி, ஈவி.கே. சிலங்கோ, டி.கே. சிலங்கோனா உட்கார்ந்து இருக்கிறாங்க. சென்சார் போர்டுல உட்கார்ந்து கௌதமி போன்றவர்கள், அப்புறம் பிஜேபி கூட பழக்கப்பட்டவர்கள் தான் அங்க இருக்கிறாங்க.
அப்ப அந்த புரிதலே இல்லாம பேசுறாங்க. சரி, இப்ப கோர்ட்டு கிட்ட போனீங்க, சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் என்ன பிஜேபியோட அங்கமா? கோர்ட் ஆஸ் பர் ப்ரொசீஜர் தானே பண்ண முடியும். இங்க வராதீங்க, ஆனவனா ஃபைல தூக்கின்னு போய் டிவிஷன் பெஞ்ச்ல இதற்கு உண்டான நிவாரணத்தை கேளுங்க. இல்ல மயிலாட், அவங்க ஸ்டே தான் கொடுத்தாங்க, ஆனா அதை தாண்டி எதுவும் கொடுக்கல, அததான் பண்ணி போய் அங்க நிவாரணம் கேளு. ஆனா இங்க உயர் நீதிமன்றத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது என்ன பண்ணாங்க, அந்த ஜட்ஜு கிட்ட நீங்க கொஞ்சம் ஆர்டர்ஸை உடனே அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு. ஜட்ஜு சிரிக்கிறாரு. இல்ல ப்ளீஸ் அப்படின்னா. ஓகே, நீ மேல அப்பீல் போற, என்ன எதிர்த்து மேல அப்பீல் போற. சரி ராஜா, நான் அப்லோட் பண்றேன், எடுத்துக்கோ. நான் இதோட தடைக்கால நிவாரணம் ஒண்ணு கொடுத்துட்டு நீதியரசர் ஆஷாவோட தீர்ப்புக்கு நான் இடைக்கால தடை விட்டு நான் கையெடுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. அந்த பெஞ்சுக்கு முன்னாடியே, சரி இப்ப தடை கொடுத்தது கொடுத்தீங்க, நாங்க திருப்பி எப்போ இதுக்கு மேல்முறையீடு பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்தா கூட ஒரு தீர்வு வந்திருக்கலாம். இல்ல இன்னொரு பிரேயர் போட்டிருக்கலாம், இல்ல இன்னொரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணிருக்கலாம். நாங்க மேல 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 டெல்லி அப்படின்னாங்க. சரிப்பா போயிட்டு வாங்க. இப்ப டெல்லியில சுப்ரீம் கோர்ட்ல போனோம்னா, இதுக்கு இன்னும் நீங்க ஃபுல்லா கீழே வந்து முடிச்சுன்னு வந்துருக்கோமே, திருப்பி கீழே போங்க அப்படின்ட்டாங்க. இது சட்டத்துல இருக்குது. இது உங்களுக்கு சட்டம் புரியாததுனால அரசியல் ரீதியா இது அழுத்தம், அரசியல் ரீதியா இது அழுத்தம். அப்படி கிடையாது. ஜல்லிக்கட்டு போராட்டம் பார்த்தோம். மக்கள் ஜல்லிக்கட்டு வேணும்னாங்க. இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வேணும்னாங்க. ஆனா மத்தியில இருக்க அரசியல் கட்சி முடியாதுன்னாங்க. ஒரு போராட்டம் பண்ணி மெரினால மக்கள் திரண்டு அது ஒரு பேசு பொருளாகி ஊடகம் பொழுதுக்கும் அது வெளிச்சத்தை கொடுத்து அதுக்கப்புறம் அந்த போராட்டத்துக்கு கிடைத்த வெற்றி தான் ஜல்லிக்கட்டு. அதே மாதிரி விவசாயிகள் பிரச்சனை பார்த்தோம். 3 மாநிலத்திலிருந்து விவசாயிகள் வந்து மத்திய அரசை மண்டியிட வைத்தார்கள், பாஜக அரசை. நீ அண்ணி இந்த விவசாயி சட்டத்தை பாஸ் பண்ணு, நீ எத்தனை தேர்தலில் தோக்குற நொண்டி பாருன்னு சொல்லிட்டு பஞ்சாப்ல பயம் காட்டினாங்க, ஹரியானால பயம் காட்டினாங்க, உத்தரப்பிரதேசல பயம் காட்டினாங்க, ராஜஸ்தான்ல பயம் காட்டினாங்க. எல்லா மாநில விவசாயம் அதிகமா இருக்கிற மாநிலத்துல பயம் காட்டின காரணத்தினால பாரதிய ஜனதா கட்சி அந்த 3 சட்ட மசோதாவை திரும்ப பெற்று. இல்லைன்னா அன்னைக்கு அந்த விவசாயிகள் சட்டம் பாஸ் ஆயிருக்கு. எவ்வளவு பேர் இறந்தாங்க, எவ்வளவு பேர் போராட்டம் பண்ணாங்க. அதுவும் அரசியல் போராட்டம், சட்ட சிக்கல் எல்லாம் இருக்கு. பார்த்துட்டு ஐயோ விஜய் அண்ணாவை வளர விட மாட்டேன்றாங்க, விஜய் அண்ணாவை அமுக்குறாங்க, விஜய் அண்ணாவை நெரிக்கிறாங்க. அரசியல்னா அதான் அரசியல். வெறும் நீங்களே கம்பு சுத்தி இருக்க முடியாது. படத்துல காட்டுற மாதிரி டைரக்டர் சொல்ற மாதிரி உள்ள வந்துக்கிறீங்க. எத்தோட உங்களுக்கு எல்லாம் சிவப்பு கம்பளம் போட்டு எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் எப்படி எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவர் அங்க புனித கோட்டையில இருந்து கை காட்டிட்டு அடுத்து பாராளுமன்றத்துக்கு போய் கை காட்டிட்டு நமக்கெல்லாம் 3 பட்ட நாமம் போட்டு அமுச்சு விட்டுருவாரு. ரட்சகர் அவரு. சிபிஐ என்கொயரி பத்தி பேசும்போது விஜய் சிபிஐ என்கொயரி அவரை அடிச்சாங்க, லீவ் கேட்டு வந்தாரு. என்னதான் நடந்தது, என்னதான் நடக்க போகுது? இவங்கதான் சிபிஐ என்கொயரி வேணும்னு கேட்டாங்க. இங்க இருக்கிற தமிழ்நாடு போலீஸ் பிடிக்காது, அவங்க வந்து சரியில்லை, பாதுகாப்பு கொடுக்கல, அவங்க செய்யறாங்க. சில சிபிஐ சொல்ல போது இப்ப சிபிஐக்கும் போட்டு அங்கேயும் வந்து அவரு கிளம்பிட்டாரு, பிளைட்ல லேட்டா போறாரு, ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு முந்தின நாளே போறாரு. ஒரு எத்தனையோ ஒரு விஷயம் சம்பந்தப்பட்டது இருக்கு, சிபிஐ கூப்பிட்டு இருக்காங்க, போலாம்ல, முந்தின நாள் போலாம்ல. ரொம்ப முக்கியமான கேள்விங்க. அதாவது சிபிஐ வந்து இவர் அடிச்சாரு, கண்டிச்சாங்க, கேள்வி கேட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து வதந்திங்க. சிபிஐ வந்து அவ்வளவு மோசமா வந்து பண்ணக்கூடிய ஒரு, அதாவது ப்ரொஃபஷனலி தி டீல் வித். உங்களுக்கு வந்து மன அழுத்தம் அவங்க பண்றது எலைட்டான என்கொயரி, அவங்க பண்றதெல்லாம் எலைட்டான என்கொயரி. கரெக்டா சொன்னீங்க. அவங்க வந்து ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. அதுக்கிட்டு பல்பீர் சிங் மாதிரி கட்டிங் பேர் வச்சு பல்லு பிடிங்கி ஆட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. விஜய் கரெக்டான பல்லு வச்சிருக்காரா, இல்ல தலைமுடியை குச்சி குட்டி ஆட்டி படத்துல விசாரணையில காட்டுற மாதிரி அப்படியெல்லாம் கிடையாது. கேக்குற கேள்வியிலேயே தலையில இருந்து கால் வரலாம் நடுக்கம் வர மாதிரி இருக்கும். ஏன்னா பழைய வரலாறு சொல்ல போனா டர் ஆயிடுவாங்க. அது மாதிரி பண்ணுவாங்க. பட் இவருக்கு வந்து என்னன்னா ஒரு தாய் இல்லத்தோட தான் நடக்குது சிபிஐ. நீங்க லீவ் கேட்டா லீவ் கொடுக்குறாங்க, பொங்கல் போய் கொண்டாடிடுவாங்க, நான் பொங்கலுக்கு அனுப்புறாங்க. உங்க கார் வந்து சிபிஐ என்ட்ரன்ஸ்ல தாண்டி உள்ள போகுது. கடந்த காலத்துல எல்லாம் பாக்குறேன், அரசியல்வாதிகள் அவங்க சம்பந்தப்பட்ட ஃபைல அவங்களே தூக்கிட்டு போவாங்க, லக்கில் வச்சுன்னு போறதெல்லாம் பாத்துருக்கோம் சிபிஐ ஆபீஸ்ல. ஆனா விஜய் அவர்களுக்கு அப்படி இல்ல. அதே ஒயிட் பிளஸ் செக்யூரிட்டியோட கௌரவம் தான் நடத்திருக்காங்க. விசாரணை ஏர்போர்ட்ல இருந்து அவரு சீக்கிரமா போனோம், இவரு வந்தா டிராபிக் ஆயிடுன்னு அப்படி ஒண்ணும் கூட்டம் எல்லாம் வரலையே அங்க. கூட்டம் வரல. அவர் போன பீக் அவருக்கு அந்த டிராபிக் ஏற்படதான் செய்யும். இவருக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க, எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறாங்க. வாசல்லே போய் நிக்குது வண்டி. விசாரணை என்பது ஒரு 10 மணி கூட தாண்டலையே. ராகுல் காந்தி எல்லாம் வந்து நைட்டு பூரா விசாரிச்சிருக்கிறாங்க. பொன்முடிய 11:30 மணி வரலாம் வச்சிருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் சொல்லவே வேணும். அரவிந்த் கெஜ்ரிவால் அவர் கட்சியில சார்ந்த அனைத்து பேருக்கும் அதுதான் சிக்கல். அப்போ அப்படி பார்க்கும்பொழுது இன்னொன்னு, அரவிந்த் கெஜ்ரிவால் ஆகட்டும், சிதம்பரம் அவர்கள் ஆகட்டும், இல்ல ராகுல் காந்தி ஆகட்டும், அவங்க பாஜக எதிர்ப்புன்னு அவங்க சொன்னாங்க. அதே மாதிரி வெளியில வந்து பத்திரிகையாளர்கிட்ட பாஜக நெருக்கடி பண்ணுது, பாஜக நடக்கிறது ஒரு நாளும் நடக்காது, நாங்க இதை வந்து மக்கள் மன்றத்துல சொல்லி பாஜகவை அம்பலப்படுத்துவோம்னு சொல்லி பேசிட்டு போனாங்க.
கிட்டத்தட்ட வார்த்தைகள் வேணா மாறி இருக்கும், ஆனா அவங்க சொன்ன கருத்து அவங்களோட நோக்கம் இதுதான். ஆனா விஜய் அவர்கள் பாருங்க எதுவுமே சொல்லல. பாஜக அவர் படத்துக்கும் பேச மாட்டேங்கிறாரு. அவரோட அவர் இது கரூர் விஷயத்துக்கு பேச மாட்டாரு. திருப்பரங்குன்றம் பேச மாட்டேங்கிறாரு. இப்ப சொல்லல மோடி சார் என்கிட்ட வச்சுக்காது, என்ன சொல்லலாம். என்ன என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லி பார்க்கலாம்ல இப்போ. இல்ல இப்ப சொல்ல மாட்டாரு. இப்ப சொன்னாருன்னா வந்து அவருக்கு தெரியுங்க. அவர் பண்ற அரசியல் அவருக்கு உண்டான அரசியல். நம்ம நினைப்போம் மக்களுக்கு உண்டான அரசியல், ரசிகர்களுக்கு உண்டான அரசியல். அதுதான் கிடையாது. அவர் தன்னை அவருக்கு சேஃப்டி தெரியும். பண்றதுக்கான அரசியல் பண்றாருன்றீங்களா? அவரு சேஃபா இருக்கிறதுக்கும், அவரை திருப்திப்படுத்துறதுக்கு உண்டான அவரோட தேடுதல்களை பூர்த்தி செய்வதற்கு உண்டான அரசியல் தான். ஏன்னா இவ்வளவு நாட்டுல பிரச்சனை இருக்கும்போது, ஒரு மக்கள் பிரச்சனையா ஒரு பெரிய பிரச்சனையா அவர் எடுத்து பேசலையே. நான் உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்றேன். கரோனா பார்த்தோம். எல்லாம் சொல்றாங்க விஜய் அண்ணா வந்து மாற்றம்னு. கரோனா காலத்துல காங்கிரஸை சார்ந்தவர்கள் கூட உழைச்சாங்க. உதாரணத்துக்கு வசந்தகுமார் ஐயா. அவர் வந்து கரோனா காலத்துல தான் இறந்தாரு. வெற்றிவேல் கரோனா காலத்துலதான் தவறுனாங்க. அன்பழகன், அன்பழகன் பழைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சேப்பாக்கத்தை சேர்ந்தவர். அந்த கரோனா காலத்துல அந்த கிட்டு குடிக்கும் போது தொற்றுல தான் இறந்தார். இப்ப நான் சொன்ன இல்லாம அரசியல்வாதி எடுத்துக்காட்டுகள். இவங்க எல்லாம் வந்து களத்துல இருந்தாங்க. விஜயபாஸ்கர் முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் போயிட்டு அவரு உண்டான நிவாரணம் எல்லாம் கொடுத்தாரு, பார்த்தாரு. அப்புறம் இன்னைக்கு இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அவரே வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு போனது கொண்டதான் பார்த்தோம். அரசியல்வாதிகள்லாம் அப்படி இருந்தாங்க. ஆனா விஜய் அவர்கள் என்ன பண்ணார்? கரோனா காலத்துல பாதிக்கப்பட்டவங்களுக்குன்னு விஜய் சார் என்ன பண்ணார்? இல்ல பனையூர்ல இருந்து எதனா பண்ணாங்களா? இல்ல விஜய் ரசிகர்கள் எதனா மாஸ்டர் படம் கொடுத்தாருல, கொரோனா பீரியட்ல என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாருல உங்களுக்கு, அது போதாதா? அப்ப அதுதான் ஓகே கரெக்ட். நான் அதை மறந்துட்டேன். அதுதான் அது கூட போயிட்டு அன்னைக்கு வந்து அதிமுகல முதலமைச்சரா இருந்த எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து பேசி ஈசி வாங்கிட்டு வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த கட்சியும் நீங்க தோக்கடிக்கிற ஒரு முடிவுல தான் இருக்கிறீங்க. அப்போ இவரோட கான்ட்ரிபியூஷன் பார்த்தா மாஸ்டர் படம் ரிலீஸ் பண்ணதுதான். ஆனா அன்னைக்கு அதையாச்சும் பண்ண முடிஞ்சது அதிமுக ஆட்சி காலத்துல. இன்னைக்கு அது கூட பண்ண முடியல. அந்த நிலைமையிலதான் இருக்கிறார். மாஸ்டர் படமும் சர்ச்சையாச்சு. அன்னைக்கும் இதே பிஜேபி இருந்தது. அன்னைக்கும் இதே மாநிலத்துல வந்து அதிமுக ஆட்சி அமைச்சது. இன்னைக்கு திமுக ஆட்சி அமைக்குது. அப்போ அரசியல்னு பேசினா விஜயோட இடத்தை எல்லா அரசியல் தலைவர்களும் காட்டிடுறாங்க. எப்பா நீ இவ்வளவுதான்ப்பா, நீ நடிகம்பா, நாங்க மனசு வச்சாதான்ப்பா உங்க படம் வரும், நாங்க மனசு வச்சாதான் உங்களுக்கு சின்னம் கிடைக்கும், நாங்க மனசு வச்சாதான் நீங்க கூட்டணி அமையும், நாங்க மனசு வச்சாதான் உங்களோட கட்சியில வந்துட்டு ஒரு நல்ல போட்டி போட முடியும். போக மாட்டாரா? இல்ல அதற்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியலங்க. என்ன காரணம் பாத்தீங்கன்னா, அது போனோம்னா முன்னாடியே எடுத்துக்கணும் அந்த முடிவை. இதுக்கப்புறம் எடுத்தா அது வந்து எப்படி வரும்னு தெரியல. ஆனா ஒரு விஷயம், ஒருவேளை விஜய் என்டிஏ கூட்டணியோட போனா அந்த தேர்தல் வந்து ஒன் சைடா போயிடும். விஜய் போகிற அந்த கூட்டணி எங்கேயோ அதுன்றது வந்து இப்போ ஒருவேளை காங்கிரஸ் கூட போறாருன்னா பெரிய அளவுல வெற்றி தராது. ஒருவேளை பாஜக அதிமுக இருக்கிற கூட்டணிக்கு போனா நம்பர் அரித்மெட்டிக்ல வைத்து பார்க்கும்போது அவர்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு 30-35% வாக்கு வங்கி இருக்கு. அதாவது அதிமுகவும் என்டிஏவும் சேர்த்து. அப்ப அது கூட விஜய் போய் நிக்கிறாருன்னா அவர்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த மாதிரி ஒரு பார்வையோ அந்த எண்ணோட்டம் விஜய்க்கு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. விஜய் வந்து தன்னைத்தானே ஒரு முதலமைச்சரா இருக்கிறாரு. அவர் நினைச்சுக்கிறாரு ஒரு முதலமைச்சரா வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி முதலமைச்சரா வாழ ஆரம்பிச்சவன ஒரு 170 தொகுதி 180 தொகுதிக்கு போய் பிரச்சாரம் போய் எடப்பாடி பழனிசாமி அவரை முதலமைச்சர் சொல்லிட்டு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதை ஏத்துக்கிற மனநிலையில விஜய் இருப்பாருன்னு தெரியல. ஆரம்பத்திலேயே அதிமுக கேட்டு பார்த்தாங்க, பவன் கல்யாண் மாதிரி வாங்க நீங்க துணை முதலமைச்சர் ஆமனாருன்னு. ஆனா அதுக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் கொடுக்கல. அதனால விஜய் வந்து பிஜேபி கூட்டணி போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா பிஜேபி சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள்ல ஒத்து போறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி ஒரு அரசியல் புரிதல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிறேன். அது காலம்தான் முடிவு செய்யும். உங்களோட பிஸியான ஷெட்யூல்ல நேரம் ஒதுக்கி ப்ளூ பிக்ஸ் நேயர்களுக்கு உங்களோட கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நம்பிக்கையின் ஒளி நீயும் சேரு நம்ம பக்கம் வந்தா